இந்தியாவின் விமானப் போக்குவரத்துத் துறையை உலுக்கிய ஒரு சோகம். மேலும் போய் 787 ட்ரீம்லைனர் விமானம் சம்பந்தப்பட்ட உலகின் முதல் மரண விபத்து. இன்று ஏர் இந்தியா விமானம் AI-171 குறித்த விமான விபத்து புலனாய்வு பணியகத்தின் முதற்கட்ட அறிக்கையிலிருந்து அதிர்ச்சியூட்டும் கண்டுபிடிப்புகளை நாங்கள் தொகுக்கிறோம். ஜூன் 12, 2025 அன்று ஏர் இந்தியா விமானம் AI-171 அகமதாபாத்திலிருந்து லண்டன் கேட்விக் நோக்கி புறப்பட்டது. ஆனால் புறப்பட்ட சில நிமிடங்களில் சோகம் ஏற்பட்டது. விமானம் திசை மாறி விஜய் மருத்துவக் கல்லூரி விடுதி வளாகத்தில் மோதியது. இதன் விளைவாக விமானத்திலும் தரையிலும் பேரழிவு தரும் உயிர் இழப்பு ஏற்பட்டது. விபத்து நடந்து சரியாக ஒரு மாதத்திற்கு பிறகு ஜூலை 12 அன்று இந்தியாவின் விமான விபத்து புலனாய்வு பணியகம் அதன் முதற்கட்ட கண்டுபிடிப்புகளை வெளியிட்டது. முக்கிய குறிப்புகள் இங்கே. ஒரு விமானி விமானத்தின் நடுவில் எரிபொருள் விட்டு குறித்து கேள்வி எழுப்பினார். மற்ற விமானி அதைத் தொடங்க மறுத்தார். விபத்துக்கு முன்பு விமானி அறையில் குழப்பத்தை CVR பதிவு செய்தது. அவசர மேடை அழைப்பு விடுக்கப்பட்டது. புறப்பட்ட இடம் இன்னும் வெளியிடப்படவில்லை. விமானம் புறப்பட்ட சில நொடிகளில் கட்டிடங்களை தாக்கியது. இந்த அறிக்கை ஒரு தொந்தரவான வெளிப்பாட்டையும் எடுத்துக்காட்டுகிறது. எரிபொருள் கட்டுப்பாட்டு சுவிட்ச் பாதுகாப்பு தொடர்பான 2018 EPA ஆலோசனையை ஏர் இந்தியா பின்பற்றவில்லை. காரணம், அது கட்டாயமற்றது என்று குறிக்கப்பட்டது. அறிக்கையைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு ஒற்றுமையை வெளிப்படுத்தும் மற்றும் புலனாய்வாளர்களுடன் முழு ஒத்துழைப்பையும் அளிப்பதாக உறுதியளித்து ஏர் இந்தியா ஒரு முறையான அறிக்கையை வெளியிட்டது. குடும்பங்களுக்கு ஏர் இந்தியா ஒற்றுமையாக நிற்கிறது. இழப்பிற்காக நாங்கள் தொடர்ந்து துக்கப்படுகிறோம். ஏர் இந்தியா அறிக்கை ஜூலை 12, 2025. முழு விசாரணைக்கும் இன்னும் பல மாதங்கள் ஆகும். இது இயந்திரக் கோளாறா, மனித பிழையா அல்லது இரண்டின் கலவையா என்பதில் நிபுணர்கள் இப்போது கவனம் செலுத்துவார்கள். எரிபொருள் விநியோகத்தை யார் குறைத்தார்கள்? யாராவது இருந்தால் 2018 EPA ஆலோசனை புறக்கணிக்கப்பட்டதா? ட்ரீம்லைனரின் பாதுகாப்பு அமைப்புகள் தோல்வியடைந்தனவா? விசாரணை தொடர்கையில் ஒன்று நிச்சயம், இந்த விபத்து விமான பாதுகாப்பு நெறிமுறைகளில் நீடித்த தாக்கங்களை ஏற்படுத்தும். இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும். இந்த வளர்ந்து வரும் கதை மற்றும் பிற விமானப் போக்குவரத்து செய்திகள் பற்றிய கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், அறிவிப்பு மணியை இயக்கவும் மறக்காதீர்கள். பாதுகாப்பாக இருங்கள், பாதுகாப்பாக பறக்கவும்.